Hi நண்பா, வெல்கம் பேக் டு கௌதம் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 2021ல் இன்ஸ்டாகிராமில் வந்துள்ள புதிய அப்டேட் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஒரு 5 சீக்ரெட் ட்ரிக்ஸ் இருக்குது நண்பா. ஸோ அந்த ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அப்பனா தான் உங்களுக்கு இந்த 5 சீக்ரெட் ட்ரிக்ஸுமே புரியும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்ரிக் உங்களுக்கு புரியலைனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த 5 சீக்ரெட் ட்ரிக்ஸுமே நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே நண்பா, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பனா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நண்பா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காலியாக கிடக்குது நண்பா. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. அப்போனா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம பண்ணுற வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா ஏதாவது கருத்து சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. ஸோ அப்புறம் இன்னும் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுவேன். ஹாய் நண்பா, இந்த இன்ஸ்டாகிராம் சீக்ரெட் ட்ரிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம கண்டிப்பாக ரீல்ஸ் வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த ரீல்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த ரீல்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பார்ட்டியாக ஒரு ஆப் ஏற்றினா மட்டும் தான் இந்த ரீல்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் நான் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம எப்படி இந்த ரீல்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த ஃபஸ்ட் ட்ரிக்கில் சொல்ல போகிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினா ஆட் போஸ்ட் டு யுவர் ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டோரி ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ என்னடா ஸ்டோரி போட சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்டோரி போட தேவையில்ல. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு ஸ்டோரேஜுக்கே பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆயிரும். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ சேவ்டுன்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோரி போடணும்னு தேவையில்லை நண்பா. ஸோ நீங்கள் பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டோரியில் விழுகாது. ஸோ நீங்கள் இப்போ அந்த ரீல்ஸ் வீடியோவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. ஓகே நண்பா, இந்த டவுன்லோட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் கேலரியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த வீடியோ எனக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே நண்பா, இந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற சீக்ரெட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் வைப்போம். ஸோ அந்த ஸ்டேட்டஸை ஒரு சில பேர் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வைப்போம். யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஹைட் பண்ணி வைப்போம். ஸோ மீதி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரியே சேம் நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம வைக்கிற ஸ்டோரியை ஒரு சில பேர் பார்க்கணும், ஸோ நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்கள எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு அப்படியே லைக் கொடுத்துருங்க. ஓகே நண்பா, உங்களோட ஸ்டோரி வைக்கிற ஆப்ஷனுக்கு வைங்க. அந்த இடத்துல லெஃப்ட் சைடில் கியர் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட் ஸ்டோரி ஃப்ரம் சொல்லி கீழே 0 பீப்புள்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹைட் பண்ணி வைக்கிற சீக்ரெட் ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஹைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை பீப்புள்னு காட்டும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னும் யாரையுமே ஹைட் பண்ணல, அதனால 0 பீப்புள் காட்டுது. ஸோ அந்த 0 பீப்புளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாமே வரும். நீங்கள் ஸ்டோரி வச்சிங்கன்னா யார் யாரெல்லாம் பார்ப்பாங்களோ அவங்க எல்லா லிஸ்ட்டும் வந்துடும். ஸோ இதில் யார் யாரெல்லாம் நம்ம வைக்கிற ஸ்டோரியை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க நண்பா, யாரெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வைக்கிற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போகவே போகாது. ஸோ பார்க்கவும் முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாரெல்லாம் ஹைட் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே உங்கள் ஸ்டோரி போயிடும். ஓகே நண்பா, இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்களாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஓகே நண்பா, நம்ம மூணாவதாக பார்க்க போகிற இன்ஸ்டாகிராமோட சீக்ரெட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி ஆன்லைன்லேயே இருந்தாலுமே நம்ம ஆன்லைனை எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறோமோ, அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் காட்டவே காட்டாது. அதாவது நம்ம ஆன்லைன்லேயே இருந்தாலுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் வேறு மாதிரி காட்டும். ஸோ அது எப்படி இன்ஸ்டாகிராம்லேயும் செட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்லைன் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்கள இந்த ட்ரிக்கை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேன்பா, அது எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணி உள்ளே போங்க.
இதில் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசபிள் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலுமே மற்றவங்களுக்கு ஆஃப்லைன் தான் காட்டும். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்குமா இல்லையான்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஸோ ஓகே நண்பா, இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த ட்ரிக்கை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே நண்பா, நம்ம 4வதாக பார்க்க போகிற சீக்ரெட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மேபி கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் ப்ரைவேட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வச்சிருக்க ப்ரொஃபைல் ஆர் டிபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக தெரியும். ஸோ அவங்க என்ன ப்ரொஃபைல் வச்சிருக்காங்கன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ அதை ஜூம் பண்ணி பார்க்குறக்கு ஸோ இந்த ப்ரொஃபைல் டிபியை பார்க்குறக்காகவே நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டிபியை நம்ம பெருசாக ஜூமில் என்ன ப்ரொஃபைல் வச்சிருக்காங்கன்னு பார்க்குறக்காக நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை நண்பா. உங்கள் மொபைலே ஈஸியாக பார்க்கலாம். அவங்களோட இந்த ஐடிக்கு மேலே இருக்க அந்த 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி ப்ரொஃபைல் யூஆர்எல்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் காப்பி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் உள்ள எதனாவது ஒரு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல அந்த காப்பி பண்ண யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி அக்கௌண்ட்டோட லிங்க்கில் இன்ஸ்டாகிராம்னு எழுதியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல முன்னாடி பார்த்தீங்கன்னா 0ன்னு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் அந்த இடத்துல டைப் பண்ணியிருங்க நண்பா. ஸோ அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வச்சுருந்தாங்களோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசாக நம்மளுக்கு ஜூமிங்கில் வரும். பெருசாக வராது. நம்ம அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஜூமிங்கில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறதுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த ட்ரிக்கை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே நண்பா, இந்த இன்ஸ்டாகிராமோட ட்ரிக்ஸில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ட்ரிக் நண்பா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வியூவே போகாது, அதாவது லைக்ஸ் வந்திருக்காது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அல்லது ஒரு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது எந்த டைமிங்கில் அப்லோட் பண்ணணும், ஸோ எந்த டைமில் அப்லோட் பண்ணால் லைக்ஸு வியூஸ்லாம் அதிகமாக கிடைக்குமோ அது எப்படிங்கிற பற்றி தான் இந்த 5வது ட்ரிக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபைல் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 2வதாக பாருங்கள் இன்சைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க. அதாவது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டை மாற்றிட்டீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸ்னு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா காமிக்காது நண்பா. ஸோ அதனால் உங்களோட அக்கௌண்ட்டை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கிங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் ஆடியன்ஸ்னு சொல்லி உங்களோட டோட்டல் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்கோ அது இந்த இடத்துல ஷோ ஆயிரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸு உங்கள் ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ எத்தனை பேர் பார்க்குறாங்க, அது எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே உங்கள் ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்குது நண்பா. நீங்கள் ஒரு ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வியூ நல்லா பிச்சுட்டு போகும் நண்பா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரைடேன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேவாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு டேவாக மாற்றிட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா அந்தந்த டைமிங் போட்டிருப்பாங்க நண்பா. ஸோ இதில் எந்த டைமிங்க்கு அப்லோட் பண்ணால் அதிக வியூ போகணும்னு கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த 6 PM கிளிக் பண்ணி பார்க்குறேன். 276 போயிருக்கு நண்பா. ஸோ இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக வியூ பண்ணுற டைமிங்கு. ஸோ அதனால் நான் ஒரு வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸோ அப்லோட் பண்ணேன்னா இந்த டைமிங்கில் நான் அப்லோட் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வியூ நிறைய போகும். ஸோ இது மாதிரியே உங்களுக்கும் போய் செக் பண்ணிக்கிங்க. ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை மாற்றினா மட்டும் தான் உங்களுக்கு இன்சைட்ஸ்னு ஆப்ஷன் காட்டும். நிறைய பேர் போன வீடியோலே இன்சைட்ஸ் எனக்கு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதில் எந்த டேயில் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வியூ போகுமோ அந்த டேயில் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க நண்பா. சும்மா எல்லா நாளுமே அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ இதில் செக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வியூ பிச்சுட்டு போகும், லைக்கும் வேறு லெவலில் வரும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே நண்பா, இந்த 2021 நிறைய அப்டேட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆனால் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 சீக்ரெட் ட்ரிக்ஸை பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5 சீக்ரெட் ட்ரிக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க நண்பா. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஐடி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம் நண்பா. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். இதுதான் நண்பா இம்பார்ட்டன்ட். இதை கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இன்னும் ஒரு அசத்தலான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌதம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.